எல்லாத்துக்கும் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்து. பொங்கல் அன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு அப்படிதான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அயலான் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அயலான் சிவகார்த்திகேயனோட படம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார். ஸோ இந்த அயலான் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன், பாலசரவன், பானுபிரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட படம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படத்தோட கதை என்ன? இந்த உலகம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நோவா அப்படிங்கிற ஒரு வாய்வை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சு, அதாவது வில்லன் படத்துக்கு வில்லன் ஸ்பார்க் வந்து அவருக்கு உடனே கிடைச்சிருந்து எடுத்தோன்னே அந்த விஷவாயு அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது இது வந்து எங்கே பண்ணுறாங்கன்னா மடகாஸ்காரில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ வந்து இது எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடுது. இந்த பூமியை ஓட்ட போடணும், அது வந்து ட்ரில்லிங் மிஷினில் தான் ஓட்ட போடுவாங்க. ஸோ இந்த ஸ்பார்க் அப்படிங்கிற பொருள் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைச்சிருது. அதாவது வானத்துலேருந்து விழுந்து அந்த பொருள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பூமி ட்ரில்லிங் மிஷின் உதவி இல்லாமல் இந்த ஸ்பார்க் மூலிமா பூமியை ஈஸியாக துளை போடலாம். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் துளை போட்டு அந்த வாயுவை எடுத்து நம்ம கேஸாக யூஸ் பண்ணலாம். அது ஒரு விஷவாயுன்னு வச்சுக்காங்களேன். அதை வந்து சென்னையில் வந்து மறைமுகமாக வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபடுறான் இல்லை. ஸோ ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன், அம்மாவா வந்து பானுபிரியா மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அழகான ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நல்ல கேரக்டர் படத்தில். ஸோ அவரால் வந்து அவங்க அம்மா கடங்காரனாகிறாங்க. வீட்டில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனைகள் வருது. அதனால் என்ன பண்ணுறாரு, இது வெளியில் வேலை சென்னைக்கு கிளம்பி போகிறாரு ஹீரோ. ஸோ இப்படி ஹீரோட வாழ்க்கை இப்படி போகுது. வில்லன் பூமி அழிக்கக்கூடிய ஒரு வாயுவை தயாரிக்க பார்த்துட்டு இருக்கிறான் வில்லன். ஸோ இந்த வில்லன் பண்ற இந்த விஷயத்த ஏலியன்கள், வேற்றுக்கிற ஏலியன்கள் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அங்கிருந்து விழுந்த ஒரு கல்லு தான் அந்த ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு கல் வந்து ஏலியன்களுக்கு அவங்களோட கல் அப்படின்னு தான் இந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கல்லுக்கு அதனாலதான் இந்த பூமியை அழிக்க நிறைய முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அது வந்து சரியில்லை. அதனால அந்த கல்லை நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் ஒரு பெஸ்டான ஒரு ஏலியனை பூமிக்கு அனுப்பி விடுறாங்க. அந்த ஏலியன் டீம்ல இருக்கிற தலைவர்கள். ஒரு ஏலியன் பூமிக்கு வருது, ஸ்பேஸ்ஷிப்போட பூமிக்கு வந்து இறங்குது. அது வந்து அந்த கல்லை எடுக்க ட்ரை பண்ணும்போது சில பல வில்லன்களால ஏலியனோட ஷிப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. ஏலியன் வந்து அந்த ஷிப்பை பிரிஞ்சு ஹீரோ கிட்ட போய் தஞ்சம் அடைக்குது. ஹீரோவும் அந்த ஏலியனும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த ஸ்பார்க்கை அந்த ஏலியனுக்கு ஹீரோ கொடுத்தாரா, ஏலியன் அந்த பிளானை, அந்த வில்லனங்களோட பிளானை முறியடிச்சுட்டு அவங்க பிளானுக்கு கிளம்பிடுச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதிக்கா. இந்த படத்தை வந்து சொல்லப்பட்ட ஸ்கிரிப்ட் ஓகே, சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஒரு ஏலியன் வருது, அந்த ஸ்பார்க் எடுத்துட்டு போகுது, பூமியை வந்து பாதுகாக்குது, ஹீரோவோட உதவி மூலியமா பாதுகாக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஒரு புதுமையான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய ஹாலிவுட்ல நிறைய படங்கள் இந்த மாதிரி ஏலியன் படம் தான் வந்திருக்கு. ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட ஈடி, தமிழ் ஈட்டியில் ஈடி, இது வந்து இங்கிலீஷ் படம், ஹாலிவுட் படம். நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் அவர் கண்டுபிடிச்ச அந்த ஏலியனோட டிசைன் தான் இன்னைக்கு எல்லாமே ஏலியன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே ஏலியனை இவங்க வந்து கிரியேட் பண்ணி இந்த படத்தை அயலான் படத்தை வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் டைரக்டர் வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்டை கையில் எடுத்து பெரிய ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அதுக்கு போடக்கூடிய அந்த பணம் ப்ரொடக்ஷன் அந்த டீமுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். இந்த மாதிரி படத்துக்கு காசு போடுறப்ப தைரியம் வேணும். ஏன்னா இதில் வந்து விஷுவல் கிராஃபிக்ஸ், சிஜே, விஜி ஏகப்பட்ட நுட்பங்கள் தேவைப்படுது, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவைப்படுது. அதுக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாகவும் பட்ஜெட்டும் அதிகமாகவும் கிட்டத்தட்ட டைமும் இது கிட்டத்தட்ட 6 வருஷமா அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இதில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நெருங்கிட்டாங்க, ஒரு பாதி ரீச் பண்ணிட்டாங்க. மீதி பாதி அவங்க ரீச் பண்ணல. ஏன்னா சில விஎஃப்எக்ஸ் எல்லாம் சரியாகவே இல்லை. நம்மளுக்கு தெரியுது அவங்க கை ரெடி தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன் மேட் போட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுது. இதில் முக்கியமான ரோல் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் ரோல் தான். அது நம்மளுக்கு ஒட்டலை. என்ன சொல்கிறது, நீங்கள் ஆண்ட்ராய்டு குஞ்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படம், ஒரு வெற்றி பெற்ற படம் தான் அது.
அந்த கம்ப்யூட்டர் கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். சோஷியல் மெசேஜ் உள்ள இருக்கிற விஷயங்களே அது வந்து கேட்கும். ரொம்ப ஒரு அருமையான படம் அது. ஸோ அந்த அளவுக்கு ஒட்டின அந்த விஷயம் இந்த ஏலியன்னால நம்மளுக்கு வந்து கன்வே ஆகலை. சரியான இல்லை பிடிப்பு இல்லாம எடுத்து வச்சிருந்தாங்க அந்த படத்தை. ராகுல் பிரீத்தி சிங் ஆகட்டும், அப்புறம் பாலசரவணன் 10 நிமிஷம் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட இல்லை. அதுக்கப்புறம் கருணாகரன், யோகி பாபு இவ்வளவு பேர் இருப்பாங்க. பட் எங்கேயுமே நம்மளுக்கு காமெடி பெருசா அந்த அளவுக்கு இருக்காது. ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. நிறைய டைலாக் அந்த ஏலியனுக்கு இல்லைனாலும் சித்தார்த்தோட வாய்ஸ்ல அந்த ஏலியன் கரெக்டா கொஞ்சம் மேட்ச் ஆனிச்சுன்னே நான் சொல்லுவேன். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், நிறைய ஒரு என்ன சொல்றது, நிறைய வேலை பார்த்துருக்காங்க கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும். இவ்வளோ தான் பண்ண முடியும், அந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஹாலிவுட் தொட்டுருச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு மூவியை இயக்குனர் வந்து எடுத்துருக்காரு, அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது நான் முன்னாடி சொல்லிட்டேன், வந்து அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும், கட்சி வேணும்னு சொல்லிட்டு. தயாரிப்பாளருக்கும் சரி, ரவிக்குமாருக்கும் சரி கட்சி வேணும். அதுக்கப்புறம் நிரப் ஷாவோட ஒளிப்பதிவு வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. அப்புறம் எடிட்டர் ரூபனும் இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கணும்னு தெரியும். நிரப் ஷாவோட அந்த ஒரு மலைப்பகுதியை கிராமத்தை காட்டுவாங்க இல்லையா, அவ்வளோ நேச்சுரலாக காட்டியிருந்தாரு. நிறைய அந்த விஷுவலில் நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. யானை வர சீன்லாம் சிஜே தான் பண்ணியிருந்தாங்க, பிஎஃப்எஸ் பண்ணியிருந்தாங்க, கிராபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த யானை வர சீனு, வெட்டிக்கிளி வர சீன்லாம் அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் மாறிடுது. எல்லாம் டெக்னிக்லாம் பயங்கரமாக கம்ப்யூட்டர் அது இதுன்னு சிற்பக்காரனும் ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த நல்லா உழைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் இதில் கதை, திரைக்கதை அங்கே தான் எல்லா படங்களையும் அங்கே தான் மிஸ் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு என்டர்டெய்னராக கேட்டால் அது வந்து அவ்வளோ இல்லை. என்டர்டைன்மெண்ட் இல்லை அந்த படத்தில். தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட் அவ்வளோவா இல்லை. பப்ளிக் ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கேட்டிருப்பான். பட் அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது. நான் சிரிச்சு வாய் விட்டு சிரிச்சு ஒரே ஒரு சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாதக்கூடங்கி அந்த கேரக்டர் வந்து எலினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீ ராமசாமி மகன் தானே அப்படின்னு அதை கேட்குற சீன்லாம் நான் அவ்வளோ பெரிய சிரிச்ச தருணம். சீன் மட்டும்தான், மற்றபடி இந்த படத்தில் இருக்கு. மற்றபடி இந்த படத்தில் எனக்கு பெருசாகவே இல்லை. பாட்டு எதுவுமே ஓட்டல. பட் ஏ ரகுமான் கூட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கான நல்லா இருந்துச்சு. படத்தை கொஞ்சம் கொண்டு போனுச்சுன்னே சொல்லுவேன். செகண்ட் ஹாப்லாம் போனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. கடைசியாக அந்த ஏலியன் வந்து சிவகார்த்திகேயன் பார்த்து கேட்கும், நான் போகிறதால உங்களுக்கு வந்து வருத்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வருத்தமே இல்லை, நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு நீ குதிச்ச, ஹீரோவுக்கு சக்தி கொடுத்த, நீ பாட்டுக்கு கிளம்புற, அதுதான் அந்த ஏலியனோட வேலை. அதுக்கு அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக கிளைமேக்ஸில் சென்டிமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சுத்தமாக ஒட்டவே இல்லை படத்துக்கு. இது வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான். எல்லா ஆடியன்ஸையும் இது வந்து கவர் பண்ணாது. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்தெலாம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி, இத்தனை பேர் காமெடிக்கு இருந்தும் நம்மளால் காய் வெட்டி சிரிக்க முடியல. கிட்ஸ்க்கு வேணால் அது கொஞ்சம் யாரும் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு படம் சின்சான் போட்டாங்கன்னா அதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்த படத்தை டக்குன்னு இன்னொரு டைம் பார்க்கலாம் முடியாது. அந்தளவுக்கு அந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், போட்ட காசுக்கு இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தா பெட்டராக ஸ்க்ரீன்ஸ் அப்பியரன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே, இவங்க ட்ரை பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம மீட் பண்ணுறேன். அடுத்தது பயராஜா டெக் மசாலா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.